அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் புக் டிஎன்பிசி கொடுத்துக்கிற நியூ சிலபஸ் புக்கு கோனார் பொது தமிழை இங்கே இப்போ வந்திருக்குது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பார்த்தீங்கன்னா இலக்கணம், சொல் அகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழி பெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞன், தமிழ் தொண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்க 12ஆம் தேதி நடத்தின தேர்வு வினாத்தாள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 60 மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா இலக்கண கான்செப்ட் படி இந்த புத்தகத்தில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஎன்பிசி கேட்டுக்கிற வினாத்தாள் ஒரு 60 வினாத்தாள்கள் இதில் கான்செப்ட் படி அடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு ஓர், அப்போ ஓர் ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு வீடு கொடுத்துருக்காங்களா? இந்த கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறிதுன்னு கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஒன்று என்பதை குறிப்பிட்ட ஓர், ஒரு என 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உயிர் எழுத்தில் துவங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் துவங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இலக்கணம் இந்த மாதிரியெல்லாம் படிக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மேக்ஸ் மாதிரி வச்சுக்கணும். இதை ஒன்றும் இல்லை, ஓர் ஊர், உயிரெழுத்து வந்தால் முதல்ல உயிரெழுத்து தொடங்கினா அங்கே ஓர் பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் அங்கே ஒரு பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர், ரைட்டுங்களா? ஏரி வந்துக்குது, ஏ உயிரெழுத்து, அதனால் ஓர் பயன்படுத்த வேண்டும். நகரம் உயிர்மை எழுத்து வந்திருக்குது, அதனால் ஒரு பயன்படுத்த வேண்டும். சிலபஸ் இணை எழுத்துக்கள் எல்லாமே சிலபஸ் படி நம்மக்கிட்ட இந்த புக்ஸ் ஃபுல் சொல் வேர் சொல் பாருங்கள், சிலபஸ் படி இருக்குது. வினைச்சொல், குறிப்பு, வினைமுற்று எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது. இலக்கணம் சார்ந்தது, இலக்கணம் டீட்டெயில்ஸாக இருக்குது. நீங்கள் கூற்று காரணமெல்லாம் வந்ததுன்னா இந்த இலக்கணம் ஃபுல்லாகவே வள்ளின மிக இடம் மிக இடம், ரைட்டுங்களா? ஒரு எழுத்து ஒரு மொழி, சொல்லும் பொருளும், மருவு பெயர்கள், ரைட்டுங்களா? இந்த மாதிரி கார்புள்ளி, அரைப்புள்ளி எல்லாமே இருக்குது இந்த புத்தகத்தில். கலைச்சொற்கள், திருக்குறள், அடுத்தது அறநூல் செய்திகள், தமிழின் சிறப்பு, திராவிட மொழி குடும்பம், பூவே சாமிநாதர், தமிழ் பணி, தமிழ் தாத்தா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லக்குணா பாவலர் பெருஞ்சித்தினர், தேவநேய பாவனர், ஜி போப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அகரமுதலை கேட்டிருந்தாங்க. இந்த பாருங்க, தமிழ் சான்றோர்கள், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், வேலுநாச்சியார், தாராபாரதி, காகிதம் இல்லத்து, முடியரசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், நாமக்கல் கவிஞர், இந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகிருக்கு. இந்த புக்ஸில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குது, ரைட்டுங்களா? கப்பற்கலை, கடற்பயணம் ஃபுல்லாகவே இந்த புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. இந்த மார்க் கேரண்டியாக கான்செப்ட் படி இருக்குது. 60 மார்க் கேரண்டியாக இருக்குது, எடுத்துடலாம். இன்னும் 40 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் அகராதி, தமிழ் டு தமிழ் ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாந்து, அருவி இதெல்லாம் கேட்டுருந்தாங்க நமக்கு, ரைட்டுங்களா? அந்த சொல்லும் பொருளும்
1299. சாந்து இது கேட்டிருந்தாங்க. சாந்துன்னா சுண்ணாம்புடன் மணல் சேர்த்து பெறப்படும் கலவை. சந்தனம் மருதாணி போன்றவற்றின் அரைத்த கலவை. சந்தன மரம் நெற்றில் இடும் கருநீர பொட்டு. திருநீர் மென் கலவை. ஆனால் அவங்க அரைன்னு கொடுத்தாங்க, அரைத்த கலவைக்கு அரைன்னு கொடுத்துருந்தாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த சொல்லும் பொருள் வந்தால் எல்லாமே அடிச்சிடலாம். நன்னூலை பற்றி ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாகவே நன்னூல் ஃபுல்லாகவே இருக்குது. நன்னூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் ஒரு 40 மதிப்பெண் அவங்க வெளியில் போயிருக்காங்க. தமிழக ஊரும் பேரும் கோனார் அகராதி, இதுலேயும் நம்ம சொல்லகராதி எல்லாமே இருக்குது. சொல்லும் பொருளும். ரைட்டுங்களா? தமிழ்நாட்டின் தல வரலாறுகளும் பண்பாட்டு சின்னங்களும் இது தொல்காப்பிய மரபியல் அந்த புக்ஸ் வரணும். இவ்வளோ புக்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் இவ்வளோ சோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 90+ எடுத்துடலாம். இதுலேருந்து தான் அவங்க கொஷின்ஸ் வந்துன்னு இருக்குது. அது வரும். ஏன்னா அவங்க சிலபஸ் படி கொஷின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதுலேயே இருக்கும் எல்லாமே. போதுமான புக்கு, இந்த புத்தகம் போதுமானது. இப்போ இலக்கணம் இப்போ இந்த கோனார் ஒரு புத்தகத்துலேருந்து 60 மார்க் கேரண்டியாக எடுத்துடலாம். ப்ளஸ் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவு ஒரு 95+ போட்டுடலாம். ஏன்னா இதிலிருந்து தான் அவங்க கேட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. நன்றி, வணக்கம்.